இதுகளே வேண்டிட்டு போக மாட்டாங்க இப்படி உடைச்சு தானே சாப்பிடணும். அங்க எங்கட துரதிஷ்டவசம் முதல் முறையா திண்டுக்கல்ல வந்து 200 ரூபா ஆஃபர் தான். கிளைமேட்டுக்கு இந்த கேட்டாலும் நல்லா இருக்கணும். அவ்வளவு உடுப்பு இருக்கு. தங்கட செலெக்ஷனுக்கு போக வேண்டாம் வேண்டாம்ன்ற அளவுக்கு கேசா பாதாம் கேசா. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்தியாண்ட தமிழ்நாட்டுக்குரிய திருப்பூரில் நிற்கிறோம். நேற்று வந்து நாங்கள் லோக்கல் எல்லாமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம் திருப்பூரில் இருக்கிற விஷயங்களை. இன்றைக்கு வந்து இதில் இருந்து எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லில் போய் அங்கே இருக்கிற லோக்கல் விஷயங்களை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். குறிப்பாக வந்து திண்டுக்கல் என்றால் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த தலப்பாக்கட்டு பிரியாணி வந்து ஒரு பிரசித்தமான ஒரு விஷயம். அங்கே வந்து நிறைய கடையில் கிடைக்கும் அப்படின்ட்டுலாம் சொல்லியிருக்கணும். அதுகளையும் வந்து நாங்கள் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்றதை சொல்ல போகிறோம். குறிப்பாக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 112 கிலோமீட்டர், அதாவது நாங்கள் வவுனியாவிலிருந்து சாவைச்சேரி போகிற தூரம் மட்டும் வைக்கலாம். அவ்வளோ தூரம். அதுவும் ஹைவேல போய்க்கில் வந்து இன்னும் இலவாக போகக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இதுலேருந்து மோட்டோ விளக்கில் வெளிக்கிடுவோம். சரி, நாங்கள் இப்போ வெளிக்கிட்டோம். நேரம் சரியாக 8:45. குறிப்பாக இங்கேருந்து போகிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 2:30 மணித்தியாலத்துலேருந்து 3 மணித்தியாலம் காணும் நினைக்கிறேன். நேற்று நாங்கள் வரைகளை பார்த்துருப்பீங்க. இங்கே எல்லாம் பைக் அப்படி ஓடிவிடமாட்டு. உண்மையிலுமே வந்து திருப்பூர் மாவட்டம் வந்து அந்த துணி எக்ஸ்போர்ட் கம்பெனிகள் நிறைய இருக்கிறதால தான் இந்த ஒரு கிரவுண்ட் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். குறிப்பாக இந்த திண்டுக்கல் போகிறதுக்கு 2 வழி காட்டுது. ஒன்று வெள்ளக்கோயில் போய் போகிறது. குறிப்பாக வந்து நாங்கள் இதிலேருந்து தாராபுரம் அந்த ஊர் போய் அதால் தானே வந்து போகிறோம். அதால் தான் கூகுள் மேப்பும் காட்டுது. இதில் பாருங்க, தாராபுரம் 48 கிலோமீட்டர், பழனி 82 கிலோமீட்டர், திருப்பூர் இந்த வலது பக்கத்தால் திரும்பணும் அப்படின்னு காட்டுது. மெயின் டவுன். எப்படி வராங்க எப்படி போகிறாங்க என்ன சட்டம் செய்கிறாங்களே தெரியாது. அதோட குறிப்பாக இதில் பார்த்தீங்கன்னா ஷேர் ஆட்டோ நிற்குது பாருங்கள். இந்த வடிவேல் இந்த காமெடியில எல்லாம் பார்ப்போம். ஆனால் அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது அந்த பேன் மாதிரியே இருக்குது கிட்டத்தட்ட. எல்லாமே வந்து பின்னுக்கு ஆத்திரம் அடைஞ்சு விட்டா கோணம் வந்து நோய் என்று அடித்து கொண்டு இருக்கிறாங்களா பட்டு கட்டாயம் எங்கே நிற்கல கேட்போம். பின்னால் எங்கேயோலாம் கோல் அடிக்க ஆள் பின்னால் இருந்து பயப்படும். ரோட் சைட்லேயே நிறைய பேர் வாழையில் இருக்குது திருப்பூரில். குறிப்பாக இந்த ஒரு துண்டுக்களை நான் கவனித்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காரன் அந்த காரன் வந்து கோன் அடிச்சு கொண்டே போகிறான். அவன் போகிற வழியில் யாருமே இருக்கக்கூடாது. அங்கே சிடிபி பஸ் மாதிரி விளத்துண்ட கோன் அடிப்பான். ஆனால் முன்னுக்கு போகிற பைக்காக மனித இயல்பு என்ன, யாரும் பின்னே கோன் அடித்தா கொஞ்சம் விளத்தி கொடுப்போம். அவங்களும் தங்கட பாடல அப்படியே நேராகவே போய் கொண்டுருக்காங்க. விளத்தி கொடுக்குற அந்த ஒரு எண்ணமே இல்லை. இந்த சின்னப்படி என்ற ரியாக்ஷனை பாருங்களேன். வடிவாக பார்த்து கொண்டிருக்கோம். குறிப்பாக இந்த கார்கள் எல்லாம் இங்கே ஒரு பெரிய கோன் ஒன்று வச்சுருக்காங்க. தயவு செய்து அதுகளை நிப்பாட்டுறதுக்கு முதலாவது முயற்சி செய்யணும். இதில் ஏதோ ஒரு கட்சி மீட்டிங் போல் இருக்குது. சரி, இன்றைய நாளில் சந்திக்கிற முதலாவது டோல்கேட். குறிப்பாக இதில் பைக் இங்கால தான் போகணும் பலமே மாதிரியே. இதுக்கு பிறகு ஹைவே நாங்கள் வந்த ரூட் மாதிரி தான் இருக்கும். அவ்வளோதுக்கு பெரிய வித்தியாசங்கள் எல்லாம் இருக்காது நினைக்கிறேன். ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல நான் பே பண்ணேன். லடாக் போய்களை வந்து ஆக்ராவிலேருந்து டெல்லி போகிற ஒரு ஹைவே. அது வந்து இப்படி 6 வே இருக்கும். அதில் வந்து நாங்கள் பே பண்ணாங்க. அதில் 150 ஸ்பீடாக எங்கள் இதுக்கு முதல் பார்த்துருப்பீங்க. நாங்கள் ஒரு டோல்கேட்டால் ஒரு ஹைவேக்கில் வர்ற மாதிரி தானே. ஆனால் அது ஹைவே இல்லை. இங்கே வந்து நார்மலாக அந்த 2-3 வகையான ஹைவே இருக்கான். லொக் பண்ணுறது என்ன சொன்னேன் டெல்லியில், அது ஒரு மாதிரி. இது வந்து செமியன் நினைக்கிறேன். இது கட்டாயம் இப்படியான ஊர்களுக்கால தான் போகும். இப்போ அங்கேருந்து வந்த ஊர் திடீர்னு 3 ரோட் போகுது. எத்தனை ரோட் அதுக்குள்ளோட அவர் ரோட்டு மட்டுப்பட்ட அப்படி பெண்டோடையே வந்துட்டு இந்த நடுவில் ரோட் போகுது. அங்கால வளமையான ரோட், இது இங்கால போகிறது வளமையான ரோட். இந்த நடுவில் நான் நினைக்கிறேன் எப்படி ஜாயின்டார் எனக்கு அந்த விலங்கல் இந்த ஹைவேல அங்காலேருந்து வர்றாங்களோ அப்படியே வந்து எங்களோட ஜாயின் பண்ணுறதுக்கு அப்படி வச்சுருக்காங்க போல இருக்கு. ஓ தாராபுரம் டு திருப்பூர் அப்படின்னு போட்டிருக்கணும். இப்போ இதில் வந்துட்டோம். டோல் இருக்குன்னு போட்டவே பைக்கெல்லாம் அதால் போய் கொண்டிருக்கு. நான் மட்டும் இதால் போகிறேன். என்ன விளக்கு மட்டும் தெரியல. நேரம் சரியாக 9:36, 8:45க்கு வலிக்கிட்டுறாங்க. 46-49 கிலோமீட்டர் சுற்றம். தாராபுரம் நகரம் வந்து இந்த இடது பக்கத்தால் தான் போகணும். இது வந்து பைபாஸ், அதாவது ஹைவே என்று சொல்கிறது. அதால் நாங்கள் நகரங்களுக்குள்ளே போகத்தில்லை. இங்கேருந்து தர்மபுரியோ இல்லை இடையில் ஒரு இடம் மட்டும் நாங்கள் இந்த பைபாஸ், அதாவது ஹைவேலே போகக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படின்னு என் அக்காட்ட விசாரிச்சு நாங்கள் ஒரு கொஞ்சம் நேரம் இங்கே ரெஸ்ட் எடுத்த மட்டும் நல்லா மட்டும் தோணுது. இப்போதில் பாருங்கள், ஒரு ஆள் கிட்டத்தட்ட அங்கேருந்து கோன் அடிச்சு கொண்டே போகுது. கோன் அடிக்கிறதுல பைத்தியம் போல் இருக்குது. இந்த அவருக்கு பின்னுக்கு போனால் தான் நான் ஆட்டிடியூட் உங்களுக்கு காட்டலாம். ஜோக்கை பாருங்கள் ஆள்கிட்ட. நீங்கள் 6 கோன் அடிக்கிறாருன்னு எனக்கு என்ன விளங்கல. 6 கோன் அடிக்கிறாருன்னு தான் இவன் விளங்கல. எல்லாம் ஒரு டைப் ஆக்கள் தான் ஐயா. திண்டுக்கல் இதுலேருந்து 70 கிலோமீட்டர் இல்லை. முன்னுக்கு ஒரு லொரி ஒன்று போகுது பாருங்க. எனக்கு முன்னுக்கு போகிற லொரியை சில் எங்கேயோ இருக்குது. அந்த பெட்டியிலேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு பெட்டியை இந்த கம்பி இதில் வச்சு பூட்டின பாருமோ.
ஒதுக்கிட்டே வரான். இது பாருங்க, ஒரு சைட்டால் போகிறேன்னு அப்போ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆம்புலன்ஸ் சின்ன ஆம்புலன்ஸ் இதில் இது முடியுது. எங்கள்கிட்ட டிப்பர்லாம் இதோட நின்று அது அங்கே போகுது. இதில் பார்த்திங்கன்னா ட்ரக்குகள் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான ஒரு இடம். நாங்களும் ஒரு கொஞ்சம் நேரம் வந்து இந்த இடத்துல ரெஸ்ட் எடுத்துகிட்டு போனோம்னா நல்லா தொடர்ந்து ஓடினோம்னா டப்புன்னு டயர்ட் ஆகிடும். இந்த இடத்துல போய் பாட்டுவோம். ஓகே சரி, ஓகே. இந்த இடத்துல அப்படியே ரிலாக்ஸாக இருந்து கொண்டு இருக்கிறோம். இது இன்றைக்கு பார்க்க எங்களுக்கு ஒரு வேடிக்கையாக இருக்கலாம். ஆனால் நாங்கள் ஒரு 10 வருஷம் தாண்டி பார்க்கல இப்படியெல்லாம் சுற்றின வேண்ட ஒரு வரலாறு இருக்குது. எனக்கு உண்மையிலே வந்து சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி இதுக்கு முதல் இப்போ வரைக்குமே சென்னையில் போட்ட வீடியோக்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆதரவை தந்து கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து அதே மாதிரி நாங்கள் அந்த மோட்டோவுக்கு போடுறது குறைவு தான். நான் அதுகளுக்கும் கொஞ்சம் ஆதரவை தந்தீங்கன்னா சந்தோஷப்படுவோம். இது வரைக்கும் வந்த பயணம் எப்படி இருக்குது? விலாவரம் நல்லா இருக்குது. தெரியல அதான் ஹைவே எண்டால் வந்து இலகுவாக வந்து நாங்கள் போகக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படியே கொஞ்சம் நேரம் இதில் ரிலாக்ஸாக இருந்துட்டு வெளிக்கிட போகிறோம். ஐயோ, ஒவ்வொரு முறையும் இந்த க்ளோஸை போட்டு ஹெல்மெட்டை போட்டு வெளிக்கிறதே ஒரு பெரிய வேலை தான். ரைடராக இருக்கல அதில் வந்து இப்போ கையால் ஏறுவா பாருங்க காட்டுறேன். வெயிட் ஓகே. இது வரைக்கும் பைக் எடுத்து இது அண்ணாட வேண்டி 654 கிலோமீட்டர் ஓடிட்டோம். ஓகே, இப்போ இடையில் வந்து பார்த்திங்கன்னா மோட்டோ விளாக் பண்ணவே இல்லை. ஏன்னாண்டா கோபுர பேட்டரி 3மே வந்து இப்போ பிரச்சனையை கொடுக்க வலிக்கிறது. அதால் என்ன செய்கிறேன்னு தெரியல. இப்போயும் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக சார்ஜ் போட்டு நேரமாக சார்ஜ் போட்டுட்டு இப்போ தான் கழிச்சு கொண்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் நேரத்தில் நின்று. சரி, அதால் நான் ஒரேடியாக திண்டுக்கல் போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன் உங்களோட. நாங்கள் இப்போ திண்டுக்கல் வந்துட்டோம். உண்மையில் வந்து இடையில் வந்து மோட்டோ விளாக் செய்யலாம் அப்படின்றது கவலை தான். அந்த வந்த கலைக்கு வந்து ஜூஸ் குடிக்கிறாங்க. அது ஏலாது வெயில், அவ்வளோ வெயில் கொடுக்குறோம். இப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் போகிறோம் தானே. மார்க்கெட் போகிறோம். அங்கே போய் இந்த பெரிய மார்க்கெட் ஒன்று இருக்குது. அதுக்குள்ள போய் என்ன விலைவாசிகள் இலங்கை இந்தியாவிலேருந்து எப்படி இருக்குன்றது வந்து ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். அப்படி அங்கே ஹாட்டுங்க என்ன இருக்குன்னு திண்டுக்கல் தலப்பாக்கட்டி இருக்குது. ஆனால் இந்த திண்டுக்கல் தலப்பாக்கட்டியில் நான் ட்ரை பண்ண போகிறேன் இல்லை. அந்த நம்ம சந்தையை பார்த்துட்டு அதுலேருந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு பிரியாணி 2 பிரியாணி வந்து பிரசித்தம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இது நாங்கள் இலங்கையிலேயே சாப்பிட்றதா அதான் ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ இதுலேருந்து மார்க்கெட் போவோமே. ஓகே சரி, இப்போ நாங்கள் அங்கேருந்து சந்தைக்கு வந்துட்டோம். இதில் போய் ஒரு இதுகளாக வந்து நாங்கள் பார்ப்போம். இதில் வந்து நாங்கள் எல்லா விலைகளையும் கேட்டால் விலை வந்து குழப்ப போகிறதில்ல. ஆனாலும் எங்களுக்கு வித்தியாசமாக இருக்கிற பொருட்களை வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். அதான் இதில் பார்த்து அந்த பச்சை மிளகா எப்படி இருக்குன்னு பார்த்து நல்ல குண்டு மிளகாயா இருக்கு. ஐயோ நித்திர கொள்றா குழப்பக்கூடாது. 10 ரூபாயா கிலோ? 10 ரூபாயா? ஒரு தட்டு 10 ரூபாயா? ரைட். சரி, இப்போ நாங்கள் இந்த பச்சை மிளகா வந்து வேண்ட போகிறோம். 10 ரூபாய்ன்னு சொன்னவே அதனால் வந்து இங்கே இருக்கிற இந்த அக்காக்களுக்கு வந்து உதவியாக இருக்கும் வந்துட்டு இந்த பச்சை மிளகா வந்து வேண்ட போகிறோம். இதை எவ்வளோ மஞ்சி? கிலோ 80 ரூபாங்க. கிலோ 80 ரூபா இந்திய காசு. அதே மாதிரி உள்ளி எவ்வளோம்மா? 180 ரூபா. இதில் சின்ன 120 ரூபா. அதாவது 80 ரூபா 60 ரூபா அந்த ரேஞ்சுக்கு தான் வந்து ஒரு மரக்கறிகள் வந்து இருக்குது. இப்போ நாங்கள் வந்து பச்சை மிளகா வேண்டிட்டோம். இலங்கை கொண்டு போகிறீங்களா? இல்லை இங்கே இருக்கிற அகலுக்கு வேண்டுவோம். நாங்கள் கேட்டுட்டே வரக்கூடாதானே வெளியே வேண்டுறோம். தக்காளி என்ன விலைன்னு தெரியல. தக்காளி என்ன விலைம்மா? கிலோ 15 ரூபா தான். எங்கள் இடங்கள்ல உங்களோட கூட 220 ரூபாயோ கிலோ. இலங்கையில் 220 ரூபா. இலங்கை சிலோன் என்று சொன்னா தான் சிலருக்கு வந்து தெரியும் அப்படின்னு சொன்னேன். அதனால வந்து சிலோன்ட்டே சொல்லியாச்சு. ஆனா நான் கேள்விப்பட்ட அளவுக்கு இந்த சந்தை வந்து விடியவில்லை தானே இருக்குமா என்று சொல்லவே நாங்க வந்ததே மத்தியானமா போயிட்டுது. பாப்போம். அங்கால மாடு இங்கால வந்து புதினா கொத்தமல்லி இருக்கு. பாவக்காய் இதுல ஒரு வித்தியாசமா இருக்கு. இது என்னென்ன பேர் இதுக்கு? நூக்கல்லா அப்படின்னா அது ஒரு காயா. என்ன செய்யறது? அதை சாம்பார் வைக்கிறதா? ஆனால் எல்லாமே கடைகள் பூட்டியாச்சு. வந்து புதினா கொத்தமல்லி எல்லாம் விற்கணும். அதெல்லாம் பாடிட்டுது. தக்காளி பழம் விலை கட்டினா 15 ரூபா 10 ரூபா தான் கிலோ. இங்கே வாங்க, இங்கெல்லாம் கச்சான் இருக்குது. என்ன விலை கச்சான் கிலோ? 60 ரூபா. 1 கிலோ 60 ரூபாயா கச்சான். சிலதுகள் விலை கூடத்தான். இங்கால வந்து இந்த தோடம்பழங்கள் விற்கணும். பழக்கடைகள் தான் இங்கால வெங்காயம் இருக்கு. இன்னைக்கு வந்து நாங்கள் பொருட்கள் வேண்டலைன்னு சொல்லக்கூடாது, வேண்டி இருக்கிறோம். சின்ன வெங்காயம் என்ன விலை? கிலோவாமா?
கிலோ 25 ரூபா 35 ரூபா அங்கே 250 ரூபா. பேசாம இதுகளே வேண்டிட்டு போகலாம் போல இருக்குது. சரி அம்மாட்ட இதுக்கும் 1/2 கிலோ வேண்டுவோம். 1 கிலோ 25 ரூபா இருக்கா? காசு மாற்றணும் நாங்கள் முதல்ல. அதுக்கு முதல் 25 ரூபா தாங்க. இது தாங்க, இது தாங்க ஒரு 25 ரூபாயா? இது தாங்க 1 கிலோ தாங்க. அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே புடைக்கிறா. இங்கே தராசம் பாருங்களேன். வித்தியாசமாக இருக்கு. இப்போ நாங்கள் 1 கிலோ 25 ரூபாய்க்கு வெங்காயம் பண்ணியிருக்கோம். உங்களோட நாட்டுக்கு 210 மடங்கு விலை. 10 மடங்குனாலும் கன்வர்ஷன் பார்த்தாலே 75 ரூபா தான் வரும். 100 ரூபா வரும், 150 ரூபா கூட தான் இருக்கு. சரி அம்மா, சரி அம்மா போயிட்டு வரோம். அப்படி வந்து இங்கே என்னென்ன விஷயங்கள் இருக்குன்ற பார்ப்போம். இந்த நெல்லிக்காய் தான் வச்சிருக்கேன் நம்ம பெரிய ஹைபிரிட். கையால் இடது பக்கத்தில் ஒரு விஷயம் பண்ணிருக்கு, மாங்காய். ஓ சேலன் மாங்காய். என்ன விலைன்றது கேட்போம். கிலோ 80 ரூபாயா? என்ன மாங்காய் இது? கலாம்பு. என்ன மாங்காய்? ஏதோ ஒரு பேர் உண்டு. நாங்கள் சேரன் மாங்கான்னு சொல்லுவாங்க. கலாம்பு மாங்காய். நாங்கள் தேவையானதில் மட்டும் வேண்டுவோம் பொருட்களை. இங்கால பார்த்தோம்னா இங்கால அம்மாக்கள் வச்சிருக்கீங்க, நம்ம பார்ப்போம். வெளியிட்ட கேட்டு வெள்ளரிக்காய், பெரிய நெல்லி, உருளைக்கிழங்கு. சப்போட்டா. சப்போட்டாவா? அப்படி என்னது? மரவள்ளிக்கிழங்கு கிலோ இங்கே 40 ரூபா. நாங்கள் 2 பேரும் வந்து சப்போட்டா சாப்பிட்டதில்லை, அதால் உண்டை வேண்டி சாப்பிட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒன்று தாங்களே ஒன்று எடுத்து அப்படி பிச்சு தாங்க. நாளைக்கு தான் சாப்பிடலாமா? வெளியூரில் கொண்டு போய் சாப்பிடலாமா? வேறு நெல்லிக்காயெல்லாம் உப்புல பெருசாக இருக்கு. சரி இங்கே இவ்வளோ இருக்கா? சப்போட்டா பழம் பார்த்த நாங்கள். கிரேப்ஸ் இருக்கு. இதெல்லாம் என்ன இது ஒருக்கா நாங்கள் வேண்டினாங்க முந்தின நாள் கரூருக்கு போன இடத்துல வேண்டிய புளிப்பார். ஆனால் விலையும் வந்து 30 ரூபா ஏதோ கிரேப்ஸ். இங்கால எல்லாம் பழங்கள் தான். கொய்யா. இதுல வந்து என்ன இருக்குது? கொய்யா பழமா இது? இது கொய்யா இல்ல கஜி பழமா? கொய்யா பழம். கொய்யா பழம் வந்து இங்க பாருங்க எப்படி இருக்குது. ஊர் கொய்யா பழம் இருக்கு. இதெல்லாமே வந்து நல்லா இருக்கு போல இருக்கு. ஆனா கொய்யாக்காய் பாருங்க அவ்வளவு குமிச்சு வச்சிருக்காங்களே. ஐயோ கையில எடுத்துட்டேன். இங்கால எல்லாமே பழக்கடை வெங்காயங்கள் தான் இருக்குது. ஒரே விஷயத்தை திருப்பி திருப்பி காட்ட இதா இருக்கும். பழம் கொண்டு வேண்டினாங்கள். இதை எப்படி உடைச்சி தானே சாப்பிட்றதா? சீதாப்பழம் மாதிரி இருக்கானே. ஓ இதை உடைச்சிட்டு இதை சாப்பிட்றதா? லாபுல் சாப்பிடுவோம். அந்த டேஸ்ட் அதான் இங்கே சத்துடான்ட்டு சொன்னது உண்மையா பொய்யான்றதை நான் அவருக்கு பார்க்க போகிறேன். மாத்தன்மையாக இருக்குது போல. இந்த பேரிச்சம்பழத்தின் ஒரு டேஸ்ட் மாதிரி இருக்குது. மற்றபடி நல்லா இருக்குது. இது சாப்பிட்டு பார்க்கலாம். எதுவும் நல்லா குளிர்மையான டைமில் சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்குது. முலாம்பழமா ஜூஸ் போட்டு குடிக்கிறதா? ஆனால் இது நான் புத்தகத்தில் படிக்க பார்த்துருக்கேன். நான் எங்களோட ஊரில் பார்த்தது. கிரேப்ஸ் வந்து வேண்டுறோம். இது வந்து கிலோ வந்து பார்த்தீங்கன்னா 240 ரூபாய். இது வந்து கொஞ்சம் விலை கூட தான் இருக்குது மற்ற கிரேப்ஸுகளை விட. நான் கூட வெளிநாட்டு ஐட்டம் போல் இறக்குமதி. ஓகே இவ்வளோ தான் மார்க்கெட். என்னென்னு சொன்னால் நாங்கள் வந்த நேரம் வந்து பிள்ளையாயிட்டு நாங்கள் விடிய வந்திருக்கணும். நாங்கள் அங்கேருந்து வரவே 12 மணி ஆகிடுது. ஓகே இது இவ்வளோ தான். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ சந்தையெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் நாங்கள் சுற்றி பார்த்துட்டு சரி பசிக்குதுன்னுட்டு என்ன செய்தோம்னா ஏபி பிரியாணிக்கு போனோம். ஆனால் அங்கே எங்கட துரதிஷ்டவசமா இன்றைக்கு பூட்டு ஏதோ கடவையில் செய்கிறதால 2 நாள் பூட்டாமல். சரி நாங்கள் அப்படியே இப்போ இங்கே வந்திருக்கோம்டா வேணு பிரியாணிக்கு வந்திருக்கிறோம். சரி இனி போய் அங்கே உள்ளே போய் சாப்பிடுவோம் என்ன மாதிரி இருக்குது அப்படி இருக்கு. உள்ளே பார்க்க இந்த ஆம்பியன்ஸ் எல்லாம் நார்மலாக சின்னதாக தான் இருக்குது. உள்ளே போய் பார்ப்போம் மெனு எப்படி இருக்குது. முதல் முறையாக திண்டுக்கல் தலைப்பாக்கெட்டு சாப்பிடல வேணு பிரியாணி சாப்பிட்றோம். இப்போ உள்ளே வந்து ஏசி ஹோலுக்கு போகும்போது பார்த்தா வெயிட்டிங்கில் இருக்கட்டா. இப்போ நாங்கள் நார்மலாகவே இருந்து சாப்பிடுவோம்ட்டு வந்துட்டு சரி இப்போ வந்து ஆர்டர் சொன்னாங்க சிக்கன். சரி பிரியாணி என்னென்ன நார்மலாக சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி என்று சொன்னேன். அவங்க கேட்டாங்க காஃப் அண்டு. அப்போ சரி சின்ன பிள்ளைக்கு காஃப் அண்டு சொல்ல ஓகே அவாக்கு காஃப் கொடுங்கன்னு சொன்னேன். ஒரு நான் சொன்னேன் ஃபுல் தாங்க மிச்சம்னு சொன்னேன். அப்போ இல்லை எல்லாமே காஃப் தானேன்னு கேட்டேன். அது என்னடா திருப்பி அவர் அதையே சொன்னேன். எல்லாமே காஃப் தான் இருக்குதுன்னு சொல்கிறார். அப்போ அதை கேட்கவே தேவையில்லை தானே. திருப்பி கேட்டார். நாங்களும் குழம்பு சரி எல்லாமே காஃபாக கொண்டு வாங்கன்னு சொல்லியாச்சு. இது வந்து ஆப்ஷனலாக இல்லை அதோட தானான்னு தெரியல. கொண்டு வச்சுட்டு போகிறேன். கட்லட்டுன்னு சொல்லுவோம். இது கோலா உருண்டைன்னு சொல்லுறேன். என்னன்னு தெரியல.
இப்போ பிரியாணி வச்சுட்டீங்கன்னா அவர் கேட்டது காஃபிலேயும் காஃப் அதான் அவாக்கு வச்சுருக்கேன் தெரியல சின்ன ஐஸ்கிரீம் கப் மாதிரி ஒன்றுலாம் கொண்டு வந்து வச்சோம் ஆனால் வச்ச பிறகு பார்க்க நிறையவா இருக்குது அது இந்த திண்டுக்கல்ல இருந்து நாங்கள் இலங்கையில் சாப்பிட்ற மாதிரி திண்டுக்கல் திறப்பா கட்டி இந்த சீரக சம்பா அரிசியில் கலர் வித்தியாசமாக வச்சுருக்கு ஆனால் சிக்கன் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது சோறு நல்ல சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்டு சொல்லுங்கள் என்ன கிரேவி சிக்கன் சரி இப்போ வந்து நான் மட்டன் இது சாப்பிட்டு பார்க்க போகிறேன் பீஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதுவும் ரஃப்பாக தான் இருக்குது நான் திண்டுக்கல்லில் சாப்பிட்ற மாதிரி திண்டுக்கல் தலைப்பாக்கட்டி சாப்பிடுவோம் கிட்டத்தட்ட அதே ஃப்ளேவர் அதே வாசனை அதே என்ன அரிசி சீரக சம்பா அரிசி வந்து நல்லா இருக்குது ஆனால் இது கட்லெட்டாக என்னென்னு தெரியலை மீன் போல இருக்குது பாவம் நல்லா தான் இருக்குது அதுவும் குறிப்பாக வந்து திண்டுக்கல் வந்தால் அந்த திண்டுக்கல் தலப்பாக்கட்டியை விட்டு ஏபி பிரியாணி அல்லது வந்து இந்த வேணு பிரியாணி வந்து சாப்பிடுவோம் ஓகே தான் நாங்கள் சாப்பிட்டு விலைகள் என்ன மாதிரி இருக்குன்றது நான் உங்களுக்கு சொல்லுவோம் ஓகே நாங்கள் இப்போ சாப்பிட்டோம் பில் வந்த விளாண்டு பார்த்தீங்கன்னா 4 பேர் சாப்பிட்டதுக்கு 1350 ரூபா இந்தியா காசு இலங்கை காசுக்கு 1000 3000 4000 5000 வந்து வரும் வளமை இங்கே தலப்பாக்கட்டியில் சாப்பிட்டாலே வந்து இந்த காசு தான் வருது அரை சிக்கன் பிரியாணி வந்து 340 ரூபா மட்டன் 370 ரூபா சரி ஓகே இது ஒரு என்ன சொல்கிறேன் எக்ஸ்பீரியன்ஸுக்காக தான் நான் சாப்பிட்டது குறிப்பாக வந்து எனக்கு மட்டன் பிரியாணி வந்து பிடிச்சிருந்தது கயால்னிக்கு வந்து எப்படி இருந்தது பிடிக்கல சிக்கன் பிரியாணி எனக்கு பிடிச்சிருந்தா அவ்வளோ வந்து ஒரு அளவுக்கு ஓகே ஓகே திண்டுக்கலுக்கு இன்றைக்கு நாங்கள் வந்துட்டு இன்றைக்கு நாங்கள் ஷாப்பிங் செய்வோம்ண்டு நான் டி நகர் வீடியோவில் நான் சொன்னேன் தானே எனக்கு எதுவும் பிடிக்கல உடுப்புண்டு அதை பார்த்துட்டு ஒரு அக்கா வந்து கால் பண்ணி சொல்லியிருந்தவா ட்ரெண்ட்ஸ் அண்ட் ஒரு கடை இருக்குது அதேமாதிரி மேக்ஸ் அண்டும் இருக்குது அங்கே நீங்கள் போய் பாருங்கள் நல்ல கலெக்ஷன்கள் இருக்குமெண்டு அப்போ நாங்கள் இந்த திண்டுக்கல் வந்த டைம் நாங்கள் ட்ரெண்ட்ஸ் அண்ட கடையும் மேக்ஸ் அண்ட கடையும் பார்த்துருக்குறோம் இப்போ நாங்கள் முதலாவதாக ட்ரெண்ட்ஸுக்கு வந்திருக்கோம் இப்போ நாங்கள் 2 பேரோடையும் தான் ஷாப்பிங் செய்ய போகிறோம் வாங்க உள்ளுக்கு போய் என்னென்ன மாதிரி இருக்குது என்னென்ன கலெக்ஷன் இருக்குது என்ன விலையில் இருக்குது அதை பார்த்து எங்களுக்கு முதல்ல பிடிச்சிருந்தா அதையும் வேண்டுவோம் ஓகே இப்போ நாங்கள் கடைக்குள்ளே போகிறோம் வாங்க போ முன்னுக்கே இங்கே சல்வார் எல்லாம் கொழுவி இருக்குது ஆனால் இதில் போட்டிருக்கிறதெல்லாம் 999 ரூபா அப்படி தான் போட்டிருக்கு வெளியில் நின்று வாக்கைக்கு 200 ரூபாய்க்கு ஜெசியில் சொன்னார் 200 ரூபாய்க்கு டப் இருக்காங்க அதாவது 3 எடுத்தா அப்படி இல்லை 3 எடுத்தா 200 ரூபா ஆஃபர் தானா 2 எடுத்தா 100 ரூபா ஆஃபர் ஆனால் இது ஆனால் ஓகே இதோட ப்ரைஸ் வந்து 599 ரூபா இது வந்து லார்ஜ் சைஸ் இப்படி இருக்கேன் நானும் கண்ணாடியில் பார்க்குறேன் ஓகே நல்லா தான் இருக்குது இது வந்து ஒரு வித்தியாசமான துணி இருக்குது இது இந்த விலை வந்து எல்லாமே 599 ரூபா தான் போட்டிருக்கோம் பரவாயில்ல தான் நாங்கள் 300 ரூபா கொடுக்குறது நார்மல் உடுப்பு இங்கே நல்ல உடுப்புகள் ஸ்டாண்டர்டான உடுப்புகள் வந்து 500 ரூபா 599 ரூபா இருக்குது நான் இது வந்து எனக்கு பெருசாக பிடிச்ச கொள்ளையில் ஓகே இப்போ நாங்கள் எங்கள்ட ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி இதுக்குள்ளே வந்து பார்த்துருக்குறோம் செலக்ட் பண்ணியிருக்கிறோம் இப்போ அந்த அக்காவை கேட்டிருக்கேன் எடுத்து தரேன்னு சொல்லியிருக்கிறேன் அந்த முதலாவது அதை காட்டுக்கு எப்படி இருக்கு இதுதான் நான் பார்த்தேன் ஆனால் கொஞ்சம் எனக்கு பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது அடிக்கலாம் அந்த நல்ல வடிவாக இருக்குது அந்த அக்காவுக்கு வந்து நன்றிகள் இது நல்ல இதுகள் விலையும் ஓகே தான் ஓகே தான் நான் சொல்லியிருக்கிறேன் இப்போ வாக்கு நன்றியை சொல்லி இன்னும் ஒன்று பார்த்து நாங்கள் இப்படி கோலர் வச்சு இதுவுமே நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது கண்ணாடியில் பார்க்குறது உனக்கு வடிவில் எனக்கு வடிவில் 3 பேர் இருக்கிறோம் எங்களோட ஃபேமிலியில் நிறைய பேர் இருக்கிறோம் இப்போ வெட்டிங் பண்ணி விட அப்புறம் தங்கச்சி மற்றது ஜெசிலக்ஸோட தம்பியோட வைஃப் அப்புறம் அந்த 3 பேருக்காண்டி இதில் செலக்ட் பண்ணி எடுக்க போகிறோம் நாங்கள் இதுவும் நல்ல டிசைனாக இருக்குது அதை விட நல்லா இருக்கேண்ணா துணின்ற சாஃப்ட்டுக்கு தான் காசு இந்த துணி வந்து நல்ல சாஃப்டாக இருக்குது அந்த
இப்போ இங்கே இந்த கிளைமேட்டுக்கு இந்த வெக்கைக்கு போட நல்லா இருக்கும். இது நான் எனக்கு எடுப்பேன் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதோட இதிலெல்லாம் பாருங்கள் இருக்கிற சாய்ஸ்கள் எல்லாம் வந்து எப்படி இருக்குண்டு நல்ல டிசைன்கள் நல்லா இருக்கும் உங்களை பார்க்குறதுக்கு. இப்போ அடுத்த முடியாக எங்களுக்கு பாய்ஸுக்கான செக்ஷன் இருக்குது, அங்கே போவோம். இது கொஞ்சம் வெள்ளை கூடிய மாதிரி இருக்குண்ணே, ஆனால் வித்தியாசமாக இருக்குது. ஆனால் நல்லா இருக்குது, கொலர் வச்சு கீழ் வெட்டும் ஒரு டிஃப்ரெண்டாக. ஓகே, இப்போ நான் வந்து 3 பேருக்கு 3 உடுப்பு செலக்ட் பண்ணிட்டேன். இது எனக்கு எடுத்திருக்கிறேன், இது தங்கச்சிக்கு, இது மேவாக்கு. இதில் 2 பீஸ் செட் போட்டிருக்கு. இங்கத்த காசுக்கு 999 ரூபா. எங்களை நாட்டு காசுக்கு கிட்டத்தட்ட 3400 ரூபா இருக்கும். ஆனால் இது லாபம். அங்கே எடுக்க போனால் 10,000. அந்த ரோஸ் கலர் எடுத்து பாருங்க எப்படி இருக்குன்னு. இதுயா இது 2 பீஸ் செட். காலும் சாரி, இதில் காலும் அப்படியே வரும். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா கண்ணாடியில் நான் சரி. அதனால் வந்து பார்த்தவா கண்ணாடியில் அழகு செட் ஆகல விட்டுட்டு வந்துட்டா. இது என்ன கட்டம் எல்லாம் பிடிச்சிருக்குது. 1499 ரூபா இந்தியன் காசு. ஆனால் இப்போவே பர்ச்சேஸ் பண்ணுறது கொஞ்சம் மேலே என்ன நாள் கிடக்குது. அது பிராண்டட்டா அப்படி தான் அந்த விலையில தான் வந்து இருக்கும். எல்லாமே வந்து கவுனா. இது இதெல்லாம் சல்வார் டாப் தான். இங்கே லெனின் பேண்ட் இருக்குது. ஓ இல்லை இது வந்து இந்த டொப்புக்கு போடுறது, கால் கீழே போடுறது கால். அது தனியாக வந்து இங்கே விற்பினம். அங்கே லெக் ஜீன்ஸ் எல்லாமே இருக்கு. இங்காலையெல்லாம் இங்கே பாருங்க நல்ல சல்வார் இருக்குது. இதெல்லாம் நல்ல கலர் 2 பீஸ் செட் தான். இதெல்லாம் நம்ம எடுத்து பார்ப்போம். வடிவாக இருக்கா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எதை கேட்டாலும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவோம். இதெல்லாம் ஒரு வித்தியாசமான இதில் இருக்குது நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து ஃபங்க்ஷனுக்கு போடுற மாதிரிலாம் விலையாக இருக்கும். இங்கால எனக்கு பிடிச்ச சட்டை இருக்குது. வாவ், நல்லா இருக்குது இந்த சட்டை, நல்ல கலர். உடனே விலையை தான் பார்க்குறேன். 1499 ஆனால் சூப்பராக இருக்குது. ஆள் எடுத்த உடனே கொண்டு வைக்குது. 4200 ரூபா இலங்கை காசுக்கு இந்த சட்டை லாபம். லாபம். நாங்கள் இப்படி கலெக்ஷனே இருக்காது. என்ன எனக்கு இருக்கிற பிரச்சனை, ஒரு ஆளுக்கு எடுத்தால் ஒரு 2 பேருக்கு வந்து எடுக்கணும், மனஸ்தாபங்கள் வரும். அதில் வந்து பார்த்து தான் எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். சரி, நாங்கள் இனி மேலே வெஸ்டர்ன் உடுப்பு இருக்கான்னு போய் பார்ப்போம். வெஸ்டர்ன் உடுப்பு? ஓ, அதுவும் இருக்கான். சரி, இப்போ 2வது மாடிக்கு வந்து நான் எப்படா பாய்ஸில் செலெக்ஷன் வரும் அப்படின்ட்டு பார்த்து விட்றது. நான் அது வந்துட்டு வேல்டே இல்லையா. இதில் வந்து ஒஃபிஷியலான உடுப்புகள் இருக்குது அப்படின்னு சொன்னோம். ஆனால் நார்மலாக டிஷர்ட்டுகள் எல்லாம் நல்லா இருக்குது. இதில் எல்லாம் பாருங்கள் நல்ல கலெக்ஷனாக இருக்குது. அதோட வந்து இந்த கருத்து டிஷர்ட் எல்லாம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. நல்ல இதுகள் தான். எம்ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா 600 என்றாலும் 6×18 2000 ரூபா தான் இலங்கை காசு. ஆனால் இலங்கையில் வந்து இது வந்துட்டா 4000 ரூபா வரும். அதுக்கு இப்படியான விஷயங்களை வந்து இந்தியாவில் உடுப்புகள் எடுக்கிறது வந்து நல்லா இருக்குது. இதுகளெல்லாம் அப்படிங்கால வந்து ஷர்ட்டுகள் அதுகள் எல்லாமே வந்து இருக்குது. குறிப்பாக இதில் வந்து பார்த்திங்கன்னா டிஷர்ட்டுகள் நல்லா இருக்குது. கருப்பு டிஷர்ட் கூடுதலாக என்ன பார்த்துருப்பீங்க, கருப்பில் தான் இது வேறு நல்லா இருக்குது. அப்படியே எஞ்சால வாங்க ஒரு டிஷர்ட் வந்து காட்டுறேன். இந்த ஷர்ட்டுகளை காட்டுறேன் முதல்ல. இது பாருங்களேன், இதெல்லாம் எனக்கு போட்டால் நல்ல வடிவாக இருக்கும். கையால் எடுத்து தர மாட்டேன், சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி இஞ்சாலையும் வந்து காட்டுறேன் பாருங்க. இதுவும் வந்து சூப்பராக இருக்குது. நான் விலை என்ன கட்டும் போது தெரியல. இந்த விலையில் எல்லாமே வந்து 899 ரூபா, 900 ரூபா, 53, 27, 3000 ரூபா சச்சத்துக்குள்ள வந்து வரும். அங்கே 4000 ரூபா வரும். ஒரு 1000 ரூபா. இதுயா நன்றி. நல்லா இருக்கு பார்க்குறது. ஏன்னா சிம்பிளாக இருக்குது. சரி, அங்காலையும் பார்த்துட்டு வரும்பாங்க. அதுக்கு பிறகு எடுக்கிறதா இல்லையா. இதுக்குள்ளே ஒரு கலர் இருக்குது, இந்த பச்சை. இதே மாதிரி இந்த இதில் பாருங்கள் லினன் பேண்டுகள் வந்து நல்லா இருக்குது. இந்த பச்சை கலர்லாம் நல்லா இருக்குது. அதை எடுத்தா நானும் போடுவேன். விலங்கு இல்லை. சரி, ஓகே. அதே மாதிரி ஒரு டிஷர்ட்டை காட்டுறது தான் வந்தேன். இந்த டிஷர்ட்டை பாருங்கள், இதுதான் காட்ட வந்தேன் நான். அப்படி இருக்குன்னு பாருங்களேன். இந்த எம்ஆர்பியும் வந்து எவ்வளோண்டு பார்த்தீங்களாண்டா 599 ரூபா, 600 ரூபா. சரி, இப்போ என்ன சம்பவம்னு பார்த்தீங்களாண்டா, அதில் நாங்கள் கையாளி சொன்னது வந்து சைஸ் இல்லை. இதில் வந்து சைஸ் இருக்குது. இது லார்ஜ் தான். ஆனால் லார்ஜே வந்து ஓகே இருக்கிற மாதிரி ஃபீலாக இருக்குது. உங்களுக்கு எப்படி தோணுது கையாளிக்கு? ஓகே, எனக்கு கொஞ்சம் இருக்கிற மாதிரி நேரில் இருக்குது. டிஷர்ட் போட்டிருக்கால அப்படி ஃபீல் ஆகும்னு தெரியல. ஆனால் கொஞ்சம் இதை கூட எடுத்தாலும் நல்லது தான். ஆனால் சைஸ் இருக்கணுமே. நான் கேர்ள்ஸுக்கான வெஸ்டர்ன் ட்ரெஸ் கலெக்ஷன் பார்த்தேன். நான் இந்த 2 ரோவும் தான் இங்கால அவளாம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பிள்ளைகளுக்கு, இங்கால பாய்ஸுக்கு. சரி, இப்போ கடைசியாக வந்து இந்த ஷர்ட் வந்து எடுத்துட்டோம். அதுலேயே வந்து எக்ஸல் தான் எடுத்துட்டாங்க. குறிப்பாக வந்து இதில் இல்லை, இந்த டிஷர்ட் எல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஸ்லிம் ஃபிட்டான பாடி ஃபிட்டான ஆக்கள் போடுறது மாதிரி எனக்கு நல்லா இருக்கா. பாய்ஸுக்கு எதை பார்த்தாலும் வடிவாக இருக்கும். உங்களுக்கு போகிறோம் நாங்கள் எடுக்க போனால் தான் நீங்கள் சொல்லுவீங்க ஐயோ விலை கூடுதல். நீங்கள் வந்து நிறைய செலக்ட் பண்ணுறீங்க. ஆனால் இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விலை 600 ரூபா தான் லிமிட். இந்த நார்மல் டிஷர்ட்டுகள் எல்லாமே மேக்ஸிமம் 600 ரூபா. இதுவும் வந்து நல்லா இருக்கும் போல இருக்குது. ஆனால் வெள்ளை கலர் செட் ஆகாது, ஊற்ற விரட்டுரும். அதனால் இதை வச்சுருவோம்.
ஆனால் இது என்ன எடுத்து பார்த்துட்டு இப்படி வைக்க அந்த அண்ணாக்கள் மடிக்க வைக்க தான் கஷ்டமாக இருக்குது. எப்படி மடிக்கிறதுன்னு தெரியலை. அதே மாதிரி இதில் ஒரு ஷர்ட் ஒன்று இருக்குது, இங்கே பாருங்கள். இதுவும் வந்து நல்லா இருக்குது. கருப்பு என்ன போட வேணான்னு சொல்லியாச்சு, ஆனால் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. எனக்கு இந்த கருப்பு தான் வந்து பிடிச்சிருக்கு, இந்த எடுத்த ஷர்ட்டை கூடன்னு சொல்லலாம். அதே மாதிரி இன்னும் ஒரு ஷர்ட்டு வந்து இங்கே பிடிச்சிருக்கு, இங்கே பாருங்களேன். இதெல்லாம் வந்து நேஷ்னல் கலரோடு இருக்குது. இங்கே உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன். போட்டால் செம லுக்காக இருக்கும். ஒஃபிஷியலாக ஒரு ஜீன்ஸுக்கு இன் பண்ணிவிட்டு போட்டால் இவ்வளோ உடுப்பு இருக்குது, அவ்வளோத்துக்கும் காசு வருஷமாக வேலைக்கு போய் சேர்த்துட்டு இது கொண்டு வரணும் போல இருக்குது. இதெல்லாம் பாருங்களேன் எப்படி கலெக்ஷன்கள்னு. கரெக்டாக நீங்கள் போய்ஸ் காசு எதிர்த்து சென்னைக்கு வந்தால் பிரயோசனமாக இருக்கும். நல்ல கலெக்ஷன். இது இல்லாமல் வந்து சூப்பராக இருக்குது. இது ஓகே. எல்லாம் வந்து இப்போ கூடுதலாக வந்து இப்போ நாங்கள் கொழும்பு சைட்டில் எடுக்கிறோம்னா கொஞ்சம் பெர்மிஷன் எடுக்கணும். இங்கே வந்து நீங்கள் தாராளமாக எடுங்க, இதை காட்டுங்க அப்படின்னு சொல்லுங்க. இதுகளெல்லாம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இப்படி நிறைய ஷர்ட்டுகள் இருக்குது. இப்படி காட்டுறேன்டா இப்போ எல்லாத்தையுமே வந்து நம்மளுக்கு காட்டி கொண்டு இருக்கணும். அதே மாதிரி பாய்ஸுக்கு பிராண்டட்டான உடுப்புகள் வந்து மேலே அடுத்த மாடியில் இருக்குன்னு சொல்லியிருக்கணும். அங்கே போய் பார்ப்போம். சரி, இப்போ 3வதுக்கு வந்துட்டோம். இதுலேயும் வந்து டிஷர்ட்டுகள் பிராண்டட்டான உடுப்புகள் ஜீன்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. என்னட்டு 299 ரூபாயா? பரவாயில்ல. இந்த டிஷர்ட்டுகள் எல்லாம் இதில் பாருங்க கலெக்ஷன் எப்படி இருக்குன்னு. அந்த கருப்பு நல்லா இருக்குது. எங்கே போனாலும் அந்த கருப்பு எடுத்து பார்க்கலான்னா அங்கெல்லாம் பண்ணுறேன்டா கிட்டத்தட்ட 4000-5000 வரும். இதில் பாருங்க காட்டுறேன். இந்த செலெக்ஷன் ஃபுல்லாக நல்லா இருக்குது. ஜீன்ஸ் ஃபுல்லாக. இதில் இது ஒருக்கா பார்ப்போம். இப்போ கையால் இவ்வளோ நேரம் யோசிச்சுட்டு அதில் எடுத்துட்டு நான் நினைக்கிறேன் தனக்கு எடுக்குது போல இருக்காள். இல்லை வடிவாக இருக்குது தான், நல்லா இருக்குல்ல. கருப்பு எப்பயுமே பாய்ஸுக்கு வடிவாக. சரி, இதில் பாருங்கள் ஜீன்ஸ். இது வந்து அளவாக இருக்குது. அந்த 36 நாங்கள் கொஞ்சம் ஹைட் கொஞ்சம் குறை வேண்டாலும் தொங்குற மாதிரி இருக்குது. இதில் வந்து சரியான ஒரு ஸ்லிம்ல இருக்குது. என்னென்னா பட்ஜெட் கொஞ்சம் அடிபடுது. அதில் வந்து பெரும்பாலும் அதில் வந்து நாங்கள் யோசிக்காமல் அடுத்த கட்டத்தை மூவ் பண்ணவும் வேணும். இந்த ஜீன்ஸ் எல்லாம் வந்து நல்லா இருக்குங்க. இதில் நாங்கள் நோ லிமிட் சைட்டில் வந்து எடுப்போம். அதே கேட்டகரியிலே இருக்குது. அப்படியே மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்தளத்துக்கு உடுப்புகள் இருக்காண்டு கேட்டிங்கன்னா இல்லை. ஆனால் கீழே வந்து நல்ல டிஷர்ட்டுகள் இதில் எல்லாம் இந்த ஷர்ட்டுகள் தான் வந்துருக்கு. இது வந்து எப்படி இருந்துன்றதெல்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள். சரியா? சரி, ஓகே. இந்த டிஷர்ட்டை பாருங்களேன். இதிலெல்லாம் நாங்கள் அங்கே தேடுறது, ஆனால் வந்து கிடைக்காது எங்களுக்கு. இங்கே வந்து தாராளமாக இருக்குது. நேஷ்னல் கலர் டிஷர்ட் என்று சொல்கிறது சின்ன வயசுலலாம் தேடி பார்க்குறது. அதை தவிர்த்து இங்கே டெனிம் ஷர்ட்டுகள். இந்த வேல் டீலிங் தரவின மட்டும் நாங்கள் உடுப்பு கடை தான் செம்மையாக போவோம். வேணா கையால் நல்ல உடுப்பு கலெக்ஷன்கள் வச்சுருக்கணும். ஆனால் எல்லாம் போயிட்டாங்களே, வேலை முடிஞ்சுதோ. அது வந்து இரவு, அதனால் வந்து பெருசாக ஆட்கள் இல்லை. கொஞ்சம் ரிலீஃபாக வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. கையால் நீ கலைச்சி காணும் வந்துட்டு ஆள் கூட்டி கொண்டு போகிறேன். கேர்ள்ஸில் ஒரு குழம்பு இருக்குது. தங்களோட செலெக்ஷனுக்கு போகும் மட்டும் வாங்க கொண்டு போகிறது. அங்கே போனோன்னா நாங்கள் பேச அனுப்போம். என்னட்டு இதெல்லாம் நான் உங்களுக்கு கேட்காமலே எடுத்துகிட்டு வரேன் சார். நல்லது ஒரு மனைவி பல்கலைக்கழகம். சரி, ஓகே. நாங்கள் இதில் இருந்தால் அப்படியே கீழே போய் பில் போடுவோம். கையால் வந்து இப்போ பில் போடுறா, எவ்வளோ வரப்போகுதுன்றதை பார்ப்போம். கையால் இப்போ வந்து சோகம் அடைஞ்சிட்டா 2800 வந்து பில். அதில் ஒரு என்ன தந்திருக்குன்னா கூப்பனா 1000க்கு பர்ச்சேஸ் பண்ணினா 1500 பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 500 2500 தந்துருக்கிறீங்க. 3000 பர்ச்சேஸ் பண்ணேன் 1000. இதில் 3000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணால் 1000 வந்து டிஸ்கவுண்ட்டா? 500 வந்துருக்கு. சரி, வேல் 2 பேரும் வந்த வேலை என்ன கட்டம் அப்படின்றத நீங்கள் யோசிப்பீங்க. வேலுக்கு வந்து டிமார்ட் என்ற ஒரு கடையில் வந்து வேலைக்கான பொருட்கள் வந்து வேண்ட போகிறோம். என்னது என்ன ஒழிச்சிருங்கள்? ஜூஸு. சரி, இப்போ பர்ச்சேஸ் முடிஞ்சது. எதிர்பார்த்த விட நல்லா இருந்தேன் இந்த கடை. நீங்களும் வந்தால் எல்லா இடத்துலையும் வந்து இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வேண்டி முடிச்சுட்டு இதுக்கு பக்கத்துலேயே மேக்ஸன் ஒரு கடை இருக்குது. அதையும் இன்றைக்கே போய் பார்த்துருவோம். இந்த சென்னையில் போய் அதுகளுக்கு எல்லாம் மினக்கற அளவுக்கு இல்லை. அதால் இன்றைக்கி நாங்கள் அந்த கடைக்கும் போவோம். வாங்க, பக்கத்தில் தான், இதுக்கு பக்கத்துலேயே இருக்குது, வாங்க போவோம். ஓகே, இப்போ தான் இந்த மேக்ஸன் கடைக்கு வந்துட்டோம். உள்ளே போவோம். இதுக்கே உள்ளே போய் என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். இது அதை விட கொஞ்சம் பெரிய ஷோரூம் மாதிரியே இருக்கேண்ணா எல்லாம். ஆப்பா, என்ன பிரம்மாண்டம். வந்த உடனே வந்து கேர்ள்ஸுக்கான அந்த மாடல் உடுப்புகள் வந்துருக்கு. எல்லாம் ஒல்லியாக இருக்கிற பிள்ளைகளுக்கு வடிவாக இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட எங்கட கொழும்புல இருக்கிற ஒரு ஷோரூம் மாதிரியே வந்து இருக்குது. பாருங்க, அவ்வளோ பேர் செஞ்சு காட்டுறது நல்லா இருக்கும் உண்மையாக பார்க்குறதுக்கு. நான் நல்ல வடிவான ப்ளவுஸுகள் எல்லாம் இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. இங்கே பாருங்கள், இந்த ப்ளவுஸை பாருங்கள், நல்ல கலர் நல்லா இருக்குல்ல. இதில் ப்ரைஸுகள் என்ன மாதிரி? 799 ரூபா. 999 ரூபா அப்படியே வச்சுருவேன். இந்த நாங்கள் அங்கே கொழும்புலேயும் முதல் தான் எடுக்கிறோம். அந்த 399 ரூபா 2000 அங்கே 1000 போடுவாங்க. இங்கே 399 ரூபாய்க்கு வந்து போட்டிருக்கணும் பெரும்பாலான உடுப்புகள் வந்து. இங்கே இந்த லினன் பேண்ட்ஸ் எல்லாம் இங்கே விடாது. இந்த லினன் பேண்ட் 2-3 வேட்டி வச்சுருக்கீங்களா? ஏதாவது போடுற மாதிரி பிரயோசனம் இல்லை. ஆனால் ஆசை வந்து ஆள் விடுது. அது சரியில்லை. இது 699 ரூபா. இங்காலையும் பேண்ட்ஸ் தான். டிஷர்ட் 399 ரூபா.
இந்தியாவில் நைட் ட்ரெஸ்ஸுகள் 499 ரூபா போட்டிருக்கு. இது பாய்ஸிட வந்து எல்லாமே வந்து ஒரே இது செக்ஷனுக்கு வச்சிருக்கணும். பாய்ஸுக்கு தான் நல்ல கலெக்ஷன்கள் இருக்கு. வேண்டாம்ன்ற அளவுக்கு இங்கே வந்து ஷர்ட்டுகள் எல்லாம் எடுக்கலாம். எங்களுக்கு பாய்ஸிட பக்கம் தேவையில்லை, நாங்கள் இங்கால போவோம். அது சரி. 249 ரூபாய்க்கு டிஷர்ட்ஸ் போட்டிருக்கேன். இது வந்து கொஞ்சம் மாடர்னாக போடுற ஆக்களுக்கு சரியா இருக்கு. எங்களுக்கு வேணாம் இந்த டிஷர்ட். இங்கால அப்படியே பாருங்க, இந்த பாய்ஸுக்கான டிஷர்ட் வந்து நல்லா இருக்கு. இந்த கீழே இருக்கிற கலர்லாம் வந்து நல்லா இருக்கு. ஆனால் துணி பிடிக்கல. இது ஒரு டிஃப்ரெண்டான வந்து இந்த நார்மல் துணி. இந்த இதில் பாருங்க, அந்த புல்லிங் மெட்டீரியல்ஸ் வரும், அது அந்த துணி. இதுகளும் அதே தான். இங்கே பாருங்க, ஃபுல்லாகவே இங்கால பாய்ஸுக்கு தான். இங்கால பாருங்க, இந்த டிஷர்ட்டை பாருங்க, செம்மையாக இருக்குது கருப்பு டிஷர்ட். விலை என்ன கட்டம்? 400 ரூபா. 1500 ரூபாய்க்கு இந்த டிஷர்ட் அங்கே எடுக்கவே இல்லாது. அது ஆனால் இப்போ இனி எடுக்கவே இல்லாது. எல்லாமே கடைசி நாள் தான். கடைசி நாள் தானே. ஏன்னா உண்மையிலுமே வந்து எக்ரிட் பட்ஜெட்டை தாண்டி எக்ரி கொண்டு இருக்குது. இந்த பர்ச்சேஸ் உண்டு. நாங்கள் என்ன யோசிக்கிறது, ஒரு நல்ல உடுப்பு எடுத்தால் காலத்தை பாவிக்கலாம்ன்றதை வந்து யோசிக்கிறோம். அது தப்புன்ற ஒரு பெரிய அமௌண்ட்டை வந்து கொண்டு வருது. ஃபுல்லாக இங்கால பாய்ஸ் தான். ஷர்ட்டுகளெல்லாம் நல்ல கலெக்ஷன் வச்சுருக்கு. நம்ம அப்படியே சுற்றி பார்க்கலாம் அந்த ஷர்ட்டுகள் எல்லாம். எல்லாமே 599. ஆனால் இங்கே இருக்கிறாங்கள வந்து அந்த 600 ரூபா 200 சாதாரணமான விஷயம். ஆனால் எங்களுக்கும் ஓகே தான். நாங்கள் என்ன செய்கிறோம்னா உடனே எங்களோட காசை கன்வெர்ட் பண்ணி பார்க்குறோம். இருந்தாலும் இங்காலேயும் 199 ரூபாய்க்கு நல்ல டிஷர்ட்டு. இந்த டிஷர்ட் எல்லாம் நல்லா இருக்குது. இந்த பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. தேசி மெட்டீரியல் இதெல்லாம் வந்து கேஷுவலாக இருக்கும். இந்த வண்டி வச்சுட்டு எனக்கு இல்லாட்டிக்கு நல்லா இருக்குது. இதெல்லாம் போடைக்கல நெருப்பாக இருக்கும். நோ லிமிட் மாதிரி இந்த இதுகள் எல்லாம் இருக்குது. இங்கே இந்த வாட்டாக பாருங்கள் எப்படி இருக்குது. வித்தியாசமான மெட்டீரியல்ஸாக இருக்குது. அதே மாதிரி ஷூ எல்லாம் இருக்குது. ஷூன்ற விலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 400. இது ரப்பர், இது நார்மல் ஷூ. இது வந்து 1000 ரூபா இந்த ஷூ. ஆனால் நல்லா இருக்குது. இந்த ஷூ எல்லாம் நல்லா இருக்குது. இதே மாதிரி தான் கயாலினி ஒன்று வச்சுருக்கா. இது வந்து 1000 ரூபா. கேர்ள்ஸ் பாய்ஸுக்கு எல்லாம் ஆல்ரெடி வச்சுருக்கணும் போல். இல்லை மேலேயும் இருக்கு. என்னென்று பார்ப்போம். பாய்ஸின் ஒஃபிஷியலான ஷர்ட்டுகள் ஜீன்ஸ் 1999 ரூபா. உண்மை 2000. ஆனால் இந்த ஷர்ட் எல்லாம் வந்து நல்லா இருக்கும். இது நல்லா இருக்குது. சரி, எனக்கு பிடிச்சதுகளை சொல்கிறேன். இது நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குது. அப்படியே வந்து சூப்பராக இருக்குது. கீழே வந்து ஓகே, நாங்கள் பார்த்து முடிஞ்சது 2-3 விஷயங்கள் வந்து எனக்கு நல்லா பிடிச்சிருந்தது. கட்டாயம் நீங்கள் மேக்ஸுக்கு மேலாம் தானே? கட்டாயம் வரலாம். நல்ல கலெக்ஷன் இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. இதுக்கு பிரகாரத்தது இப்போ வேற ஒரு இடத்துக்கு போகிறோம். அதுக்கு முதல் இந்த மேக்ஸுக்கு முன்னாலேயே குல்ஃபி விற்கிறீனா? சரி, அதே முறுக்கா நாங்கள் குடிச்சு பார்ப்போம் வந்ததுக்கு. வாங்க போ. ஓகே, குல்ஃபி கடைக்கு வந்துட்டோம். கேட்போம். நம்ம ஊர் குல்ஃபி அப்படின்ற ஒரு கடை தான் வந்து வச்சுருக்கேன். சாய் குலாப், கேசா பாதாம், கேசா பிஸ்தா, கேசா கஜூர், மேங்கோ மலாய், க்ரீன் ஆப்பிள், நிறைய வெரைட்டியாக இருக்குது. நான் செலக்ட் பண்ணிட்டு வரேன் என்ன வேணும். இந்த பர்பிள் கலர் என்னென்னா 5 பேர் வந்திருக்கிறோம் இந்த இடத்துக்கு. மாறி 5 தாங்க ஒன்றில். அவரும் வடக்கும் வாங்க. இதுக்கு என்னவோ பேர் சொன்னவர், ஆனால் என்னன்னு தான் எனக்கு தெரியல. வேறு என்ன சொன்னவர், ஆனால் ப்ளூபெரி டேஸ்ட் இல்லை, வேறு ஏதோ டேஸ்ட். இது வந்து பாதாம் அப்படின்ட்டு பச்சை கலரில் இருந்தது. அப்படியே மட்டும் தாங்க டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இது நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. சரி, ஓகே. நாங்கள் அப்படியே குடிச்சிட்டு அடுத்ததாக என்ன கடைக்கு போகிறோம்? டிமார்ட்டுக்கு போகலாம்னு இருக்கோம். இருட்டாயிட்டு நாளைக்கு அங்கே போயிட்டு வந்து கண்டிப்பாக போகிறோம்.